தொடர்ந்து இந்நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். 17 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி நாடு முழுவதும் இன்று பொது வேலை நிறுத்தம். தமிழ்நாட்டில் ஆட்டோக்கள், டாக்ஸிகள் இயக்கப்படாது என பல்வேறு தொழிற்சங்கங்கள் அறிவிப்பு. இன்றைய பொது வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டால் சம்பளம் பிடித்தம் செய்யப்படும். அரசு ஊழியர்களுக்கு தலைமைச் செயலாளர் முருகானந்தம் எச்சரிக்கை. பொது வேலை நிறுத்த போராட்டத்தில் அதிமுக தொழிற்சங்கம் பங்கேற்காது. அதிமுக தொழிற்சங்க பேரவை செயலாளர் கமலக்கண்ணன் அறிவிப்பு. வேலை நிறுத்தம் பண்ணோம். அந்த வேலை நிறுத்தத்துக்கு கோர்ட்டுக்கு போய் ஆர்டர் வாங்கினாங்களே ஒழிய ஓராண்டு காலமாக அதை தள்ளி போட்டு ஏதோ பேரளவுக்கு ஒரு உயர்வை கொடுத்து முடிச்சிருக்காங்களே. இந்த தொழிலாளர் நலனுக்காக இந்த தொழிற்சங்கங்கள் போராடி இருந்தால் நிச்சயமாக நாங்களும் நாளை கலந்திருப்போம். இவங்க ஒட்டுமொத்தமா ஒரு அரசியல் பண்றதுக்காக மத்திய அரசு எதுக்குறதுனால எங்க மாநிலத்தில் உள்ள தொழிலாளர்களுக்கு எந்த நலனும் இதுல இல்லைன்றதுனால நாங்க இந்த வேலை நிறுத்தத்தில் கலந்து. பிரேசில் சென்ற பிரதமர் மோடிக்கு ஆல்வோராடா மாளிகையில் 114 குதிரைகளுடன் பிரம்மாண்ட வரவேற்பு. அரண்மனை வாசலில் வந்து நின்று உற்சாக வரவேற்பு அளித்த பிரேசில் அதிபர் லூலா டி சில்வா. பிரதமர் மோடி பிரேசில் அதிபர் தலைமையில் பிரதிநிதிகள் மட்ட பேச்சுவார்த்தை. இரு நாடுகளுக்கு இடையே பல்வேறு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்து. அடுத்த 5 ஆண்டுகளில் இந்தியா பிரேசில் இருதரப்பு வர்த்தகத்தை 20 பில்லியன் அமெரிக்க டாலர்களாக உயர்த்த இலக்கு. பிரேசில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு. பிரதமர் மோடிக்கு பிரேசிலின் மிக உயரிய விருது வழங்கி கௌரவிப்பு. பிரேசில் அதிபர் லூலா பிரதமர் மோடிக்கு வழங்கி கௌரவிப்பு. திருவாரூர் மாவட்டத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இன்றும் நாளையும் கலந்தாய்வு. முடிவுற்ற திட்டங்களை தொடங்கி வைத்தும் புதிய திட்ட பணிகளுக்கு அடிக்கல்லும் நாட்டுகிறார். அதிமுகவும் பாஜகவும் இணக்கமாக இல்லை என கூறுவதற்கு திருமாவளவன் யார் என எடப்பாடி பழனிசாமி கேள்வி. திமுகவில் தான் மிகப்பெரிய குழப்பம் உள்ளதெனவும் விமர்சனம். கம்யூனிஸ்ட் கட்சி கொஞ்சம் கொஞ்சமாக தேய்ந்து கொண்டே செல்வதாக எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். தமிழ்நாட்டில் கம்யூனிஸ்ட் கட்சி முகவரி இல்லாமல் இருப்பதாகவும் பேச்சு. பாமக செயற்குழு கூட்டத்தில் ராமதாசுடன் மேடையில் அமர்ந்திருந்த மூத்த மகள் ஸ்ரீகாந்தி. சௌமியாவுக்கு ஒரு நீதி, ஸ்ரீகாந்துக்கு ஒரு நீதியா என அன்புமணி ஆதரவாளர்கள் கொந்தளிப்பு. விழுப்புரம் தைலாபுரத்தில் ராமதாஸ் இல்லம் முன் அன்புமணி ஆதரவாளர்கள் தீக்குளிக்க முயற்சி. பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த போலீசார் தடுத்து நிறுத்தியதால் அசம்பாவிதம் தவிர்ப்பு. கடலூர் அருகே பள்ளி வேன் மீது ரயில் மோதிய விபத்தில் பலியான அக்கா தம்பியின் உடல் தகனம். உறவினர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் கண்ணீர் மல்க இறுதி அஞ்சலி. கடலூர் அருகே பள்ளி வேன் மீது ரயில் மோதிய விபத்தில் கேட் கீப்பர் மீது 5 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு. சிதம்பரம் குற்றவியல் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைத்த போலீசார். ஹஜ் பயணம் செல்ல வரும் 31ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம். தமிழக அரசு அறிவிப்பு. தென் மாவட்டங்களுக்கு செல்லும் தேசிய நெடுஞ்சாலைகளில் உள்ள 4 சுங்கச்சாவடிகளில் நாளை முதல் அரசு பேருந்துகளை அனுமதிக்க கூடாது. 276 கோடி ரூபாய் நிலுவைத் தொகையை செலுத்தாதது தொடர்பாக தொடரப்பட்ட வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு.
சென்னை மணலி புதுநகர் அருகே 5 வயது சிறுமி கடத்தல் விவகாரம். தலைமறைவாக இருந்த இளைஞரை கைது செய்த காவல்துறையினர். சென்னையில் பல்வேறு பகுதிகளில் இரவில் பரவலாக கொட்டி தீர்த்த மழை. திடீரென பெய்த மழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல். சிங்கம்புணரி அருகே மீனாட்சி சொக்கநாதர் கோயில் ஆணி திருமஞ்சன ஐம்பெரும் தேரோட்ட திருவிழா. ஆயிரக்கணக்கான தேங்காய்களை உடைத்து பக்தர்கள் வழிபாடு. பெரம்பலூர் மாவட்டம் தேனூர் கருப்பசாமி கோவில் திருவிழாவில் அச்சு முறிந்து சாய்ந்த தேர். அருகில் இருந்த மற்றொரு தேர் மீது சாய்ந்து நின்றதால் பெரும் சேதம் தவிர்ப்பு. இந்தியாவில் நீர்மூழ்கி கப்பல் எதிர்ப்பு ஏவுகணை சோதனை வெற்றி. சோதனை வெற்றியடைந்த நிலையில் ஏவுகணை விரைவில் கடற்படையில் இணைப்பு. ஏமன் நாட்டவரை கொலை செய்த வழக்கில் சிக்கி கேரள மாநில செவிலியர். வரும் 16ஆம் தேதி மரண தண்டனை நிறைவேற்ற ஏமன் அரசு உத்தரவு. பீகாரில் ஆளும் அரசை கண்டித்து எதிர்க்கட்சிகள் இன்று முழு அடைப்பு போராட்டம். போராட்டத்தில் காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி பங்கேற்பு. சூரத்தில் தேனீக்கள் சூழ்ந்ததால் தாமதமாக புறப்பட்டு சென்ற இண்டிகோ விமானம். 1 மணி நேர தாமதத்தால் பயணிகள் கடும் அவதி. ஒடிசாவில் ரயில் செல்லும் போது தண்டவாளத்தில் படுத்துக்கொண்டு வீடியோ எடுத்த சிறுவர்கள். வீடியோ வைரலான நிலையில் உயிரை பணயம் வைத்து ரீல்ஸ் எடுத்த 3 சிறுவர்கள் கைது. கேரள மாநிலம் கண்ணூர் பல்கலைக்கழக SFI அமைப்பினர் நடத்திய போராட்டத்தில் வெடித்த வன்முறை. தண்ணீரை பீச்சடித்து விரட்டியடித்ததோடு போராட்டக்காரர்களை கைது செய்த போலீசார். அமெரிக்காவின் டெக்சாஸ் மாகாணத்தில் வெள்ளப்பெருக்கில் சிக்கி பலியானோர் எண்ணிக்கை 100ஆக அதிகரிப்பு. நிலச்சரிவு மற்றும் வெள்ளத்தில் சிக்கி மாயமானவர்களை தேடும் பணி தீவிரம். உலக கோடீஸ்வரர்களில் பட்டியலில் 5வது இடத்திலிருந்து 12வது இடத்திற்கு தள்ளப்பட்டார் பில்கேட்ஸ். பல பில்லியன் டாலர்களை நன்கொடையாக வழங்கியதால் 30% வரை குறைந்த சொத்து மதிப்பு.